வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நத்திங்னெஸ்ஸை பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். நத்திங்னஸ்னால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், அதாவது எதுவுமே இருக்காததை தான் பார்த்திங்கன்னா நம்ம நத்திங்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா சொல்லுவோம். நத்திங்னஸில் எதுவும் இருக்காதுன்னா அந்த இடத்துல இருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆனால் பிறந்தோம். நத்திங்னஸில் எதுவும் இல்லாட்டியும் கூட அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா பிக் பேங் நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நத்திங்னஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உருவாச்சு. இந்த சிங்கிள் பாயிண்ட் உருவாக்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா நத்திங்னஸில் பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது, எனர்ஜி இருக்காது, பார்ட்டிக்கல் இருக்காது, எதுவுமே ஸ்பேஸ் கூட எதுவுமே இருக்காது. அப்படி இல்லாத இடத்துல கூட பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாச்சுன்றது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்வி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உருவாகுது. அந்த சிங்கிள் பாயிண்ட் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு பேர் குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவாங்க. இந்த குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத இடத்துல கூட ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா உருவாகும். ஆனால் அந்த உருவான பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா அழிச்சிக்கும். இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா ஒரு பார்ட்டிக்கல் ஆன்டி பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா உருவாகும். இந்த உருவாகிற பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா உருவான கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கும் கம்மியாக, எக்ஸாக்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா 10⁻⁻42 செகண்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 0.41 ஜீரோ போட்டு பக்கத்தில் ஒரு 1 போட்டிங்கன்னா அவ்வளோ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கல் உருவாகி அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது அழிஞ்சு போயிடும். ஸோ அவ்வளோ வேகமாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஆனால் இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடக்கணுன்றது இல்லை. ரொம்ப ரொம்ப ரேர் கேஸில் என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கலும் ஆன்டி பார்ட்டிக்கலும் மீட் பண்ணுறப்ப ஆன்டி பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழிஞ்சிரும். ஆனால் அந்த பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி நடந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பாயிண்ட். இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு CERN லேபரேட்டரிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி நடக்கிறப்ப ரொம்ப ரேர் கேஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கல் மிச்சம் மீதி இருக்கும். இந்த சிங்கிள் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜிஸை கெயின் பண்ணுது. இந்த எனர்ஜிஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிக் பேங்காக ஆகி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா உருவானோம். ரொம்ப நன்றி.